வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்ற பதிவிலையும் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது, மென்டல் ஹைஜீன், அதாவது மனம் சிறப்பாகவும் செம்மையாகவும் என்ன மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கியதாகவும் இருக்கிறதற்கு என்ன முயற்சியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்த்துன்னு வரோம். இந்த அடிப்படையில் சென்ற பதிவில் பார்த்தோம், ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிகிறவங்கள்ட்ட கொடுத்தா அது சிறப்பான வேலைகளை செய்யும். அதுவே அந்த ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்த தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணும், பின்விளைவுகளை பெரிதாக்கி காட்டும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு கத்தி குழந்தைண்டா இருந்தால் என்ன செய்யும், அதுவே ஒரு செஃப்கிட்ட இருந்தால் என்னெல்லாம் செய்யும்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்மளோட தாட்ஸ், எண்ண ஓட்டங்கள் அது சீர்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஃபியர், ஃபெயிலியர்ஸ், ரேஜ் அதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரணும் இல்லையா. சென்ற பதிவில் கூட சொன்னோம் அதை பற்றி. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொன்னாலே இது எல்லாம் சேர்ந்தது தான். ரேஜ், ஃபியர், என்வி, ஜெலஸ் அதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா தாட் ப்ராசஸில் எது சரியோ அதை பயன்படுத்தினா இந்த என்விலேருந்தும் ஜெலஸ்லேருந்தும் நம்ம வெளியில் வர முடியும். இப்படி வந்தால் தான், அதாவது எண்ண ஓட்டங்களை என்ன பண்ணணும், வகைப்படுத்தணும், எண்ண ஓட்டங்களை சீர்படுத்தணும். எதை சரியாக புரிஞ்சுக்கணுமோ அதை சரியாக புரிஞ்சுனுட்டா அங்கே என்ன கிடைக்காது, என்வி, ஜெலஸு, ஃபியர் எல்லாமே கிடைக்காது, இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்மளோட டிக்ஷனரியிலேருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம டிலீட் பண்ண முடியும். ஆனால் அது எங்கே புரிஞ்சுக்கணும், வேர் த தாட் இஸ் க்ரோயிங் ராங், அது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் தாட் ப்ராசஸ் இருக்கே, அந்த எண்ண யோசிக்கிற முறைமை அது எங்கே தவறாக போகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், அதை பார்க்கும், ஒரு விஷயத்தை செய்கிறோம், இது மூணு ஒன்றே தானே. பார்த்து சொல்லி அது என்னதுன்னு சொல்லி கேட்குறோம், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம், அதை நம்மளே செய்கிறோம். அப்படின்னா இந்த மூணு விஷயத்துலேயும் நம்மளோட எண்ணம் இருக்கணும், ஒருமுகப்பட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த எண்ணம், சொல், செயல் சொல்கிறோம் இல்லையா, அது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சீராக வரும்பொழுது தான் நம்ம செய்யக்கூடிய செயல் சிறப்பாக அமையும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்படி தான் நம்ம செய்யணும் வேறு. ஆனால் இது எப்படி ஆகும்னு கேட்டால், தவறாக புரிஞ்சுனுட்டோமான ஒரு நல்ல ஃபெர்டைல் கிரவுண்டு நல்லபடியாக இருக்குது, நல்ல பயிர் என்ன பண்ண முடியும், பதப்படுத்தியிருக்கு, உழுதுருக்கு, அதில் இப்போ பயிர் பண்ணலாம். அந்த பயிர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நல்ல விதமான விதைகள் அதை விதைக்க வேண்டும். அதாவது ஒரு வேர்க்கடலை, அப்புறம் அவரை, அதுபோல் விதைகளை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு என்ன பண்ணோம், ப்ராடியூஸ் சிறப்பாக வரணும்னு சொன்னால் அதுக்காக நல்ல விதைகளை போட்டால் அதை பண்ணோம், வேகமாக வளரும், சிறப்பான பலனை கொடுக்கும். அதை விட்டு ஒரு ராங் வீடு, அதாவது ராங் வீடுங்கிறது இப்போ தவறாக சொல்லலை, அதாவது தேவையில்லாத ஒரு செடி, அந்த மாதிரி ஒரு விதையை போட்டுட்டோமான அது கிரவுண்டு ஃபர்டைல் கிரவுண்டாக இருக்கிறதுனால அதுவும் வேகமே இட் ப்ளூம்ஸ் லைக் எனிதிங், அதுவும் நல்லபடியாக வேகமாக பளபளன்னு வளரும், பெரிய அளவில் கூட வளர்ந்துடும். இந்த மாதிரி சீசன் கிளைமேட் இருந்தால் இன்னும் கூட வேகமாக வளரும்னு சொன்னால் அதனால் ஏதும் பயனுண்டா, இல்லவே இல்லை. அப்போ நம்ம அங்கே அதுபோல் ஒரு ஃபெர்டைல் கிரவுண்டில் தவறான ஒரு விதை வேகமாக வளருவது போல் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கூட நம்மளுக்கு யோசிக்க தெரியும், முடியறது, நம்ம வி ஆர் ஆக்டிவ் அண்ட் அஜைல். ஆனால் எண்ண ஓட்டங்களில் தவறு, பிழை, பிசகு இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், வேகமாக எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து விடும். அதனால் என்ன பண்ணணும், நம்மளுடைய மனம் எப்பொழுதும் வேகமாக வேலை செய்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் ஃபீடிங் தான் இருக்கணும். இஃப் யூ ஃபீட் எ ராங் சீட் டு எ கிரவுண்ட் இட் ப்ளூம்ஸ் லைக் எனிதிங் அப்படின்னா அப்புறம் அது வீடிங் தான், அது எடுத்து தான் போடணும். வாண்டாத செடி தான் களை எடுக்கணும். இப்போ களை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு 2 செடி 10 செடி இருந்தால் களை எடுத்துடலாம். இப்போ முளைச்சது அத்தனையுமே களையாக எடுக்கணும்னு சொன்னால் அந்த முயற்சி என்ன பண்ணோம், பலன் அளிக்காது, முயற்சி வீணாகும். அதுபோல் முயற்சி வீணாகுவதற்கு இடம் கொடுக்காமல் எப்போவுமே ஃபெர்டைல் கிரவுண்டுன்னு சொன்னால் அதில் எப்படி சிறப்பான விதைகளை போட்டு நல்ல பயிரை வளர்ப்பது போல எண்ண ஓட்டங்களில் சிறப்பான எண்ணங்களை வளர்த்து, சிறப்பான எண்ணங்களை அதற்கு தொடர்புடைய செய்திகளையுமே மேலும் மேலும் பயிற்சி செய்வித்தால் என்ன ஆகும், சிறப்பான எண்ண ஓட்டங்கள் வளரும், நாம் என்ன பண்ணால் நல்ல பண்பாளராகவும் இருக்க முடியும். அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் என்ன சொன்னால் அது ஒரு மனிதனை சீரழிக்கும், மனிதனுடைய சிறப்புகளை குறைத்து கொள்ளும், அப்புறம் மனிதனுடைய சிறப்புகளை இடம் தெரியாமல் ஆக்கிவிடும். அதனால் மனுஷன் என்ன சொன்னால், ஒரு ஹியூமன் பீயிங் சொன்னால் அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் இருக்க வேண்டும்.
கூடிய அதாவது பயன்படுத்தக்கூடிய செயல்களில் பயன்படுத்தணும். அதுபோல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்தக்கூடியதை பயன்படுத்தணும். அது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைங்க. நம்மளோட எண்ண ஓட்டங்கள் கூட ஒரு ஒரு செயல் எதுவான அது ஒரு ஃபேக்டர் தான் நம்மளுக்கு சிறப்பானதாக யோசித்து கொடுக்கும் இல்லையா? அது ஒரு இட் இஸ் அ ஃபேக்டர். அவர் தாட் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட். என்ன பண்ணோம், அது சிறப்பான ஒரு காரணியாக அமைந்து நம்மளை நல்லபடியாக யோசிக்கிறதுக்கு சொல்லும். அப்போது யோசிக்கிற முறைமையை சிறப்பாகவும் சீராகவும் ஆக்கினால் அந்த என்ன இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை சீரழிக்கும்னு சொல்கிறோமே, அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.